அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்டோட்ரெண்ட் சேனல் தினேஷ்குமார். இன்றைக்கி என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ரேஸ் ட்ராக்கான வண்டி தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி RR 310 ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் மாடலுங்க. ஸோ இதே வண்டி நீங்கள் பிஎம்டபிள்யூவில் பார்த்துருக்கலாம். பட் டிவிஎஸில் என்னென்ன தராங்க, இந்த 2025 RR 310 இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்டடோட ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. டாப் 5 ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இன் RR 310. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ டிவிஎஸ்லேயே வச்சு RR 310 அப்பாச்சி RR 310 தான் இருக்குல்லே ஃப்ளாக்ஷிப் மாடலுங்க. இருக்குல்லே பவர் ஜாஸ்தி, ப்ரைஸ் ஜாஸ்தி, ஃபீச்சர்ஸும் ஜாஸ்தி. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஎம்டபிள்யூவில் சில இல்லாத ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம்டபிள்யூட ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4.12 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 4,12,000 ஆன் ரோட் காஸ்ட்டில் அவங்களோட வண்டி வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சிங்கிள் வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. பட் டிவிஎஸில் 3.52, அதாவது ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 3,84,000 அதான் இருக்குல்லையே டாப் பண்ணுங்க. வித் பேக்கிங் எல்லாம் சேர்த்து இருக்கிற அந்த ரேஸ் ட்ராக் பேக்கெல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு அவ்வளோதாங்க வருது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 2025 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை எல்இடி டெக்னாலஜி கொடுக்குற ஒரு ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியில் நீங்கள் ட்ராக்கில் எவ்வளோ ஸ்பீடாக போனீங்கனாலும் இந்த லைட் விசிபிலிட்டி வந்து ஒரு ட்ராக்குக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து நீங்கள் பேசிக்காக எங்கே ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி அண்ட் ஒரு ட்ராக்கில் தான் யூஸ் பண்ண முடியும். லாங் ரைடுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி மீறி யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான விளைவுகள் வந்து கொஞ்சம் முதுகு வலி, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லாங் ரைடாக இருக்காது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸில் சான்ஸே இல்லாமல் போகுங்க. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 312cc. ஸோ பவர் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 38 PS பவரும், டார்க் 29 Nm டார்க்கும் வருதுங்க. ஸோ 0 to 60 வந்து பார்த்தீங்கன்னா 2.82 செகண்ட்ஸில் 0 to 60 ரீச் ஆயிருங்க. அதே ஸோ 0 to 100 எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6.74 செகண்ட்ஸில் ரீச் ஆயிருங்க. ஸோ மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக் இன் டிவிஎஸ். ஸோ அதுதாங்க இன்ஜின் ஸ்பெக்கு. அதில் ஹைலைட்டடான என்ன விஷயம்னா, இன்ஜினில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஸோ இந்த இடத்துல வந்து கிளச் கேஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்கு. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குங்க. ஸ்ட்ரைட் இன்க்ளைண்டுங்க. இந்த உள் சைடு சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியில் குயிக் ஷிஃப்டர் இருக்குது உங்களுக்கு, அப்புறம் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, அப்புறம் ஹில் டசன் கண்ட்ரோல் கார்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வீலி கண்ட்ரோல், ரியர் வீலி கண்ட்ரோல். ஸோ இருக்கிற ஒரு 6 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மோட்ஸ் வருதுங்க. டிரைவிங் மோட்ஸ் என்னென்ன மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அர்பன், ரெயின், ஸ்போர்ட்ஸ், ட்ராக். ஸோ அர்பன் போட்டிங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ரெயின் போட்டிங்கன்னா ரெயின் டைமில் வண்டி வந்து இவ்வளோ பெரிய பவரான வண்டியை நம்ம கட்டுப்படுத்தி ஓட்டணுங்கிறதுக்காக ரெயின் மோட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு தெரியும் ஃபுல் பிளாஸ்ட். ட்ராக் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராப்பராக இந்த வண்டி வந்து ட்ராக்லேயே ஓட்டலாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராக்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டி சின்ஸ் டிவிஎஸ் ரேசிங் பார்த்தீங்கன்னா 1982 சின்ஸ் டிவிஎஸ் ரேசிங் இருக்குங்க. ஸோ நல்லா காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்கு ஹையர் சிசி பைக்கில் இருக்கிற மாதிரி இதுலேயும் விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ TFTயில் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் அதில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டிஸ்பிளே தான் வந்துருச்சு. பட் TFTயில் உங்களுக்கு இருக்கிற மோட்ஸ்க்கெல்லாம் என்ன RPM, எவ்வளோ மைலேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கில் சுவிட்ச்லேயே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்க்கான யூனிட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆஸ் யூஷுவல் RN இண்டிகேட்டர். அப்புறம் இந்த இடத்துல மெயினான விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ரூஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் க்ரூஸ் ஆக்டிவேட் எல்லாமே பண்ணும். இங்கே வந்து ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லிட்டருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் நீங்கள் ஒரு 12 லிட்டர் போட்டிங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரெச் எடுத்திங்கன்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி 20 மைலேஜ் போட்டிங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் அடுத்து சீட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்கார்றவங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்டியாக நல்லா பின்னாடி சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் இந்த டேங்கோட ஷேப் எல்லாமே ப்ராப்பர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், ட்ராக் பைக்கான ஃபினிஷிங்கில் தான் எல்லாமே இருக்குங்க. ஹேண்டில்லேருந்து எல்லாமே. பட் என்ன, பின்னாடி சீட் வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஏதோ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யாராவது ஃப்ரெண்டை நம்ம ட்ராப் பண்ணுறது, ஒரு 2 பேர் போகலாம். பட் எல்லா டைம்லையும் 2 பேர் போக முடியாது. ஏன்னா இது வந்து பழனி படிக்கிறது மாதிரி கொஞ்சம் மேலே தாங்க கொடுத்துருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலுமே ஷாக் ஆகிடுவீங்க. ARI சர்டிஃபைட் படி 33 வந்து அவங்க சர்டிஃபைட் பண்ணாங்க. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு 25 to 30ங்கிறது ஒரு டீசெண்டான ட்ரைவில் கிடைக்கும். நீங்கள் ஒரு ட்ராக் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பரான ட்ராக் பர்பஸ் கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி ஓட்டுறீங்கன்னா என்னோட இது வந்து 20 to 25 தாங்க கிடைக்கும். ஏன்னா நான் ஓட்டிகிட்டு வந்தப்போ எனக்கு ஆவரேஜ் 22 காட்டுது. நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பேன் ரீசெட் பண்ணி. ஸோ என்னோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் கிடைக்குங்கிறது ப்ராக்டிக்கலாக ஆன விஷயங்கள். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெக்ஸ்ட் கனெக்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபோன்லேயே இதோட ஆக்டிவிட்டீஸ், வண்டி எவ்வளோ தூரம் மைலேஜ் வண்டி டிஸ்டன்ஸ் டு எம்டி,
வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் சில பல பேசிக்கான இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப் மூலமாக நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த RR 310 யார் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிவிஎஸ் கோயம்புத்தூர். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் யாராவது டிவிஎஸ்ல என்கொயரி பண்ணால் உங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அடுத்தது உங்களுக்கு ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.